மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று முதன்மை கருத்தாய்வு மேற்கொண்டனர். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பிறகு சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் கருத்தாய்வில் ஈடுபட்டனர். நடுவண் அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, பாமக தலைவர் அன்புமணி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் எதிர்வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முதன்மை பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல், வெகு தொலைவில் இருந்து வந்திருந்த மக்களை காவல்துறையினர் என்டிஏ கூட்டத்துக்குள் அனுமதிக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய என்டிஏ பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் சென்று பிரதமர் மோடியின் பேச்சை கேட்டுவிடக் கூடாது என திமுக அரசு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் அவர் கடிந்துரைத்துள்ளார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்துள்ள என்டிஏ கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் உரிய நேரத்தில் இறுதி செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடுவண் இணையமைச்சர் எல் முருகன், மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்றைய பொதுக்கூட்டத்தின் மூலம் என்டிஏ மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்துள்ள அன்பை பார்க்க முடிந்தது என தெரிவித்துள்ளார். காவல்துறை போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் திமுக அரசு தோல்வியின் விளிம்பில் இருப்பதாகவும் அவர் கடிந்துரைத்துள்ளார். மாநாடானது நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து பல கட்சிகளினுடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு மிக வேகமாக இங்கே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு அன்போடு பாசத்தோடு இங்கே வந்து இந்த கூட்டம், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியான கூட்டமாக இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், குறிப்பாக காவல்துறை எந்தவித ஒத்துழைப்புமே கொடுக்கவில்லை. அப்படி காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு கொடுக்காதையும் மீறி எங்கள் தொண்டர்கள், பல லட்சம் தொண்டர்கள் இங்கே வந்து குவிந்தார்கள். ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நாம் இங்கே காட்டியிருக்கிறோம். அவங்க மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்தவங்க எல்லாமே நம்மளுடைய என்டிஏ மேலே ஒரு மிகப்பெரிய அன்பை பொழிந்திருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த மாதிரி சின்ன சின்ன அரசியல் பண்ணதுலேருந்தே தெரிந்து அவங்க தோல்வியில் நிலைக்கு விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் அவர்களுடைய இந்த செயலானது காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் போது ஐஜேகே மாநில பொதுச் செயலாளர் சண்முகம், ஐஜேகே மாநில துணை பொதுச் செயலாளர் ஆனந்த முருகன், ஐஜேகே மாநில அமைப்பு செயலாளர் அன்னை இருதயராஜ், ஐஜேகே மாநில போராட்டக்குழு செயலாளர் சிமியோன் சேவியராஜ், தகவல் தொழில்நுட்ப அணி பிரிவு செயலாளர் ரமேஷ், மாநில மகளிர் அணி செயலாளர் லீலாபாய், மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செந்தூர பாண்டியன், மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் முத்துராஜா, வடக்கு சட்டமன்ற தொகுதி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்.